வாழ்க்கையில் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ என் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. என் வீடியோஸை பார்த்து நிறைய பேர் ரொம்ப குயிக்காக ஜட்ஜ் பண்ணுறீங்க. நான் ரொம்ப சோகமாக கஷ்டத்துலேயும் வீக்காக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அது உண்மை இல்லை. நேரடியாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கும் வீடியோவில் பேசுகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நேரில் பேசும்போது ஃபாஸ்ட்டாக பேசுவோம், சில நேரம் யோசிக்காமல் கூட பேசுவோம். பட் வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கும்போது காமாக ஸ்லோவாக பேசுவோம். மேபி அந்த டோன் உங்களுக்கு சோகமாக தோணியிருக்கலாம். என் அப்பாவும் சொன்னார், நீ பேசுகிறது ரொம்ப பாவமாக சோகமாக இருக்குமான்னு. பிகாஸ் நான் வீட்டில் ஜாலியாக எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவேன். சில நேரம் டக்கு டக்குன்னு கோவப்பட்டு பேசுவேன். அவர் என்னை அப்படி தான் பார்த்துருக்காரு. இன்னொரு விஷயம், ரீசெண்டாக என் ஃபோன் ஃபால்ட் ஆகி இருந்துச்சு. அப்போ என் ஓல்டு மொபைலில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு டைம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்த எல்லா ரீல்ஸும் ஆளாளுக்கு கருத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். நீ போடுற வீடியோஸ் எனக்கும் கிரிஞ்சாக தான் தெரியுது. உன்னை டெய்லி விலாக் பண்ண சொன்னால் நீ ஏன் இப்படி கருத்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டார். அதுக்காக நீ ஸ்டாப் பண்ண வேணாம், உனக்கு என்ன வருதோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மையை சொல்லணுன்னா, நான் கருத்து சொல்லவோ என் கஷ்டத்தை சொல்லவோ இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணலை. என்னோட செல்ஃப் க்ரோத்துக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட சேலஞ்ச். இந்த கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது, லைஃப்பில் அப்கிரேட் ஆகணும்னு சோஷியல் மீடியா சூஸ் பண்ணேன். போகிற போக்கில் என் மைண்டில் என்ன தோணுதோ அதை ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அது உங்களுக்கு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆக்சுவலி நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே அந்த மொமெண்ட்டில் நான் என்ன கோ த்ரூ பண்ணுறேன்னு தான். அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு ஓவர் திங்கிங்கில் இருந்தேன். தென் நாம் ஏன் இதை பற்றி யோசிக்கணும், இதனால் வருத்தம் மட்டும்தான் இருக்கும்னு யோசித்து அதிலிருந்து வெளியே வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினச்சி மூவ் ஆன் பண்ணேன். இதை தான் அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருங்கன்னு வீடியோ போட்டேன். இதுக்கு எவ்வளோ பேர் விதவிதமாக ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸுமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாருக்குமே நன்றி.